ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 30-3-1985. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு மூன்று விஷயங்களின் பாடம். மூன்று விஷயங்களின் பாடம். இன்று பாப்தாதா தன்னுடைய சதா காலமும் துணைவர்களாக இருக்கும் குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க. குழந்தைகள் தான் சதா தந்தையின் துணைவர்களாக, சகயோகிகளாக இருக்கிறார். ஏன்னா மிகவும் அன்பு வைத்திருக்கும் குழந்தைகள். யார் மீது அன்பு இருக்குமோ அவருக்கு தான் சதா காலத்தின் துணைவர்களாக, சகயோகிகளாக ஆவாங்க. ஆகையினால் அன்பான குழந்தைகளாக இருக்கும் காரணத்தினால் தந்தை குழந்தைகளின்றி ஒரு காரியமும் செய்ய முடியாது. மேலும் குழந்தைகள் தந்தையின்றி எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. ஆகையினால் ஸ்தாபனையின் தொடக்கத்தில் தந்தை பிரம்மாவுடன் சேர்த்து குழந்தைகளையும் படைத்தார். தனியாக பிரம்மா மட்டும் படைக்கப்படலை. பிரம்மாவோடு சேர்த்து பிராமண குழந்தைகளும் ஜென்மம் எடுத்தாங்க. ஏன் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. குழந்தைகள் சகயோகிகளாக, துணைவர்களாக இருக்கிறாங்க. ஆகையினால எப்போ தந்தையினுடைய ஜெயந்தியை கொண்டாடுறீங்கன்னா அதனுடன் சேர்த்து என்ன சொல்றீங்க? சிவ ஜெயந்தி ஆனதுனால பிரம்மாவினுடைய ஜெயந்தி, பிராமணர்களினுடைய ஜெயந்தியும் ஆச்சு. அந்த மாதிரி பாப்தாதா மற்றும் குழந்தைகள் அனைவருக்கும் சேர்த்தே முதல் படைப்பாக ஆனதுன்னு சொல்றாங்க பாபா. மேலும் தொடக்கத்திலிருந்தே தந்தையினுடைய சகயோகிகளாக, துணைவர்களாக ஆனீங்க. அந்த மாதிரி தந்தை தன்னுடைய சகயோகி துணைவர்களை சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. துணைவர்கள் அப்படின்னா ஒவ்வொரு அடியிலும், ஒவ்வொரு எண்ணத்திலும், வார்த்தையிலும் துணையாக இருந்து நடந்து கொள்றவங்க. துணைவர்கள் அப்படின்னா பாபா சொல்றாங்க, ஒவ்வொரு அடியிலும், ஒவ்வொரு எண்ணத்திலும், வார்த்தையிலும் துணையாக இருந்து நடந்து கொள்றவங்க. பின்பற்றி நடப்பது அப்படின்னா துணையாக இருந்து நடந்து கொள்வது. பின்பற்றி நடப்பதுன்னா துணையாக இருந்து நடந்து கொள்வது. அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் துணைவர்களாக, அதாவது தந்தையை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான துணைவர்கள், அழியாத துணைவர்கள். யார் உண்மையான துணைவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஒவ்வொரு அடியிலும் இயல்பாக தந்தைக்கு சமமானது இருந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் கூட வேறு பக்கம் இருப்பதாக இருக்காது. உண்மையான துணைவர்களுக்கு கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்காது. இந்த அடியை இப்படி எடுத்து வைத்தாலும் அல்லது அப்படி எடுத்து வைத்தாலும் இயல்பாகவே தந்தையின் அடிமேல் அடி வைப்பதை தவிர கொஞ்சம் கூட வேறு பக்கம் இருக்க முடியாது. அந்த மாதிரி உண்மையான துணைவர்களாக இருக்கும் குழந்தைகளின் மனதில், புத்தியில், இதயத்தில் என்ன நிரம்பி இருக்குது? நான் தந்தையினுடையவன், தந்தை என்னுடையவர். தந்தையின் எல்லைக்கு அப்பாற்பட்ட கஜானாக்களினுடைய ஆஸ்தி என்னுடையது என்பது புத்தியில் இருக்குது. இதயம் மற்றும் இதயத்துல நிரம்பியிருக்கும் பாபாவை தவிர வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஆகையினால எப்போ தந்தையே நினைவு ரூபத்துல நிரம்பி இருக்கிறார் என்றால் எப்படி நினைவோ அப்படியே நிலையும் மற்றும் காரியமும் இயல்பாகவே இருந்து கொண்டே இருக்கும். எப்படி பக்தி மார்க்கத்துல கூட தன்னுடைய நிச்சயத்தை காண்பிப்பதற்காக பாருங்க என்னுடைய இதயத்தில் யார் இருக்கிறார் என்று இதைத்தான் சொல்றாங்க. உண்மையான துணைவர்கள் ஒவ்வொரு அடியிலும் தந்தைக்கு சமமாக மாஸ்டர் சர்வசக்திவான் இன்று குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்வதற்காக பாப்தாதா வந்திருக்காங்க. அனைத்து சகயோகி துணைவர்களாக இருக்கும் குழந்தைகள் அவரவர்களுடைய ஊக்கம், உற்சாகத்தினால நினைவில் இருப்பதில், சேவையில் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொருவருடைய மனதில் வெற்றி கொடியை கண்டிப்பாக பறக்க விடணும் என்ற ஒரே ஒரு திட எண்ணம் தான் இருக்குது. நீங்கள் முழு உலகத்தில் ஒரு ஆன்மீக தந்தையை வெளிப்படுத்தும் கொடியை பறக்க விடுறவங்க தான். அந்த உயர்ந்த கொடியின் கீழே உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும் ஒரு தந்தை வந்துவிட்டாருங்கிற பாடலை பாடுவாங்க. எப்படி நீங்கள் அனைவரும் கொடி ஏற்றீங்கன்னா அனைவரும் கொடியின் கீழ் நின்று பாடல் பாடுறீங்க. மேலும் வேறு என்ன நடக்குது? கொடியை பறக்க விடுறதுனால உங்கள் அனைவரின் மீது மலர்கள் மழையாக பொழியுது.
அதே மாதிரி அனைவரது இதயத்தில் இருந்தும் இயல்பாகவே அனைவருக்கும் ஒரு தந்தை, கதி சத்கதி வழங்குபவர், ஒரு தந்தை என்ற இந்த பாடல் இயல்பாகவே வெளிப்படும். அந்த மாதிரி பாடலை பாடிய உடனே அழியாத சுகம் சாந்தியின் ஆஸ்தியை மலர்களின் மழைக்கு சமமாக அனுபவம் செய்வாங்க. தந்தை என்று கூறினார்கள், மேலும் ஆஸ்தியினுடைய அனுபவம் செஞ்சாங்க. அந்த மாதிரி அனைவருடைய மனதில் இந்த ஒரே ஒரு ஊக்கம் உற்சாகம்தான் இருக்குது. எனவே பாப்தாதா குழந்தைகளின் ஊக்கம் உற்சாகத்துக்காக குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. விடைபெறுதல் இல்லை, ஆனால் வாழ்த்துக்கள். சங்கமிகத்தின் ஒவ்வொரு நேரமும் வாழ்த்துக்களுக்கான நேரம். அந்த மாதிரி மனதின் ஈடுபாட்டின் மேல், சேவையின் ஈடுபாட்டின் மேல் பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறாங்க. சேவையில் எப்பொழுதும் முன்னேறி செல்லணும் என்று அனைவருக்கும் ஊக்கம் இருக்குது. சேவையில் முன்னேறி செல்லணுங்கிற ஊக்கம் இல்லாதவர் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒருவேளை ஊக்கம் இல்லை அப்படின்னா இங்கே எப்படி வந்திருப்பாங்க? இதுவும் ஊக்கத்தினுடைய அடையாளம்தான் இல்லையா? ஊக்கம் உற்சாகம் இருக்குது, மேலும் எப்பொழுதும் இருக்கும். கூடவே ஊக்கம் உற்சாகத்துடன் முன்னேறி சென்று கொண்டே சேவையில் எப்பொழுதும் தடையற்ற நிலை இருக்குதா? ஊக்கம் உற்சாகம் இருக்குது, அதுவோ மிக நல்ல விஷயம்தான். ஆனால் தடையற்ற சேவை மற்றும் தடையை கடந்து வந்து சேவை செய்வது என்பதில் வித்தியாசம் இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. தடையற்ற நிலை என்றால் யாருக்காகவும் தடை ரூபமாக ஆவதில்லை, மேலும் எந்த தடை ரூபத்தை கண்டும் பயப்படுவதில்லை. ஊக்கம் உற்சாகத்துடன் சேர்த்து இந்த விசேஷத்தை அனுபவம் செய்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. அல்லது தடை வருதா? ஒன்று தடை பாடம் கற்பிப்பதற்காக வருது, இன்னொன்று தடை நிலை குலைய வைப்பதற்காக வருது. தடை பாடம் கற்பிப்பதற்காக வருது, இன்னொன்று நிலை குலைய வைப்பதற்காக வருது. ஒருவேளை பாடத்தை கற்றுக்கொண்டு உறுதியானவர்களாக ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த தடை ஈடுபாட்டில் மாறிடும். ஒருவேளை தடையை கண்டு பயந்துடுறீங்க அப்படின்னா உங்களுடைய பதிவேட்டில் கரை படிஞ்சிரும். வித்தியாசம் இருக்குதான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, பிராமணன் ஆகுது அப்படின்னா வா வா நான் வெற்றி அடைபவன், நீ ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு மாயாவுக்கு சவால் விடுவது. பிராமணன் ஆவது அப்படின்னா நான் வெற்றி அடைபவன், நீ வா, ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு மாயாவுக்கு சவால் விடுவது. முன்பு மாயாவினுடைய நண்பர்களாக இருந்தீங்க, இப்போது மாயாவை வெற்றி அடைவோம் அப்படின்னு சவால் விடுறீங்க. சவால் விடுறீங்கள் தான் இல்லையா பாபா கேட்குறாங்க. இல்லை என்றால் எதன் மீது வெற்றி அடைபவர்களாக ஆகுறீங்க? தன்மேலையா? வெற்றி ரத்தனம் ஆகுறீங்க அப்படின்னா மாயா மீது தான் வெற்றி அடைகிறீங்க இல்லையா? வெற்றி மாலையின் மணியாக வரீங்க, பூஜை செய்யப்படுறீங்க. அந்த மாதிரி மாயாவை வென்றவர் ஆவது என்றால் வெற்றி அடைபவர் ஆவது. பிராமணனாவது என்றால் மாயாவுக்கு சவால் விடுவது. சவால் விடுறவங்க விளையாடுவாங்க. வந்தது மற்றும் சென்றுட்டு தூரத்திலிருந்தே தெரிந்து கொள்கிறாங்க, தூரத்திலிருந்தே விரட்டிடுறாங்க. நேரத்தை வீணாக்குவது இல்லை. சேவையிலோ நீங்கள் அனைவரும் மிக நன்றாக சேவை செய்பவர்களாக இருக்கீங்க. சேவையின் கூடவே தடையற்ற சேவை செய்தேன் அப்படிங்கிற பதிவும் இருக்கணும். எப்படி தூய்மை விஷயத்தில் தொடக்கத்தில் இருந்தே கடைப்பிடித்தேன் அப்படிங்கிற அந்த பதிவை வைக்கிறீங்க இல்லையா? தொடக்கத்தில் இருந்து இதுவரையிலும் எண்ணத்தில் கூட தூய்மையற்றவன் ஆகலை என்று உங்களில் யாராவது இருக்கிறாங்களா? அந்த மாதிரி இந்த விசேஷத்தை பார்க்குறீங்க இல்லையா? இந்த ஒரு தூய்மையின் விஷயத்தினால் மட்டும் மதிப்புடன் தேர்ச்சி அடைபவராக ஆக்க முடியாது. ஆனால் சேவையில், சுயநிலையில், தொடர்பில், சம்பந்தத்தில், நினைவு செய்வதில், அப்படி அனைத்திலும் யார் தொடக்கத்திலிருந்து இதுவரையிலும் உறுதியாக எந்த குழப்பத்திலும் வராத, எந்த ஒரு தடையின் வசமாகாதவராக இருக்கணும். தடைகளை வசப்படுத்த வேண்டுமே அன்றி தானே யாருடைய எதிரிலும் தடையாக ஆகக்கூடாது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இதற்கும் மதிப்பெண்கள் சேமிப்பாகுது. ஒன்று தூய்மை, இன்னொன்று ஒரு தந்தையின் தூய்மையான நினைவு. நினைவின் இடையில் சிறிதளவு கூட எந்த தடையும் இருக்க வேண்டாம். இதே முறையில் சேவையிலும் எப்பொழுதும் தடையற்ற நிலை இருக்கட்டும் பாபா சொல்கிறாங்க. மேலும் குணங்களில் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பவராகவும் மற்றும் மற்றவர்களை திருப்திப்படுத்துவராகவும் இருக்கணும். திருப்திங்கிற குணம் அனைத்து குணங்களின் தாரணையின் கண்ணாடி.
ஆகினால குணங்களில் தனக்காகவும் மேலும் மற்றவர்களிடம் இருந்தும் திருப்திங்கிற சான்றிதழை பெறணும். இது மதிப்புடன் தேர்ச்சி அடைவதின் அடையாளம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. அஷ்ட ரத்தனங்களினுடைய அடையாளம். அனைத்திலும் வரிசை எண்ணை பெறுபவர்கள் தான் இல்லையா? அல்லது ஒன்றில் மட்டும் திருப்தியாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. சேவையில் நன்றாக இருக்கீங்க, வாழ்த்துக்களோ தந்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். பாபா சொல்றாங்க, அஷ்டமாக வேண்டும், இஷ்டமாக வேண்டும். அஷ்டம் ஆனீங்க அப்படின்னா அந்த அளவு மகானாவும் ஆவீங்க. அதற்காக முழு வருடமும் 3 விஷயங்களை நினைவில் வைக்கணும் மற்றும் சோதனை செய்யணும். மேலும் இந்த 3 விஷயங்களும் ஒருவேளை சிறிதளவாவது எண்ணத்தில் கூட இருக்குதுன்னா அதற்கு விடை கொடுத்துடுங்க. இன்று வாழ்த்துகள் பெறுவதற்கான நாள் இல்லையான்னு கேட்குறாங்க. எப்போ விடை கொடுக்குறீங்க அப்படின்னா விடை கொடுப்பதில் என்ன செய்கிறீங்க? திராட்சை, பாதாம், ஏலக்காய், அதில் 3 பொருட்கள் இருக்கும். பாப்தாதாவும் 3 பொருட்கள் கொடுப்பாங்க இல்லையா? விடை கொடுப்பதில்லை, ஆனால் வாழ்த்துக்கள். எனவே தான் வாயை இனிப்பாக ஆக்குறீங்க இல்லையா? எப்படி இங்கு 3 பொருட்களையும் எதற்காக கொடுக்குறீங்க? பிறகு விரைவில் வர வேண்டும் என்ற நினைவு இருக்கும். பாப்தாதாவும் இன்று 3 விஷயங்களை சொல்றாங்க. அவை சில நேரம் சேவையில் தடையாகவும் ஆயிடுது. எனவே 3 விஷயங்களின் மேல் விசேஷமாக பாப்தாதா மீண்டும் கவனத்தை ஏற்கிறாங்க. அந்த கவனத்தின் மூலம் இயல்பாகவே மதிப்புடன் தேர்ச்சி அடைபவராக ஆயிடுவீங்க. ஒரு விஷயம், எந்த விதமான எல்லைக்கு உட்பட்ட பற்றுதலும் இருக்க வேண்டாம். தந்தை மீதான பற்றுதல் வேறு விஷயம், ஆனால் எல்லைக்கு உட்பட்ட பற்றுதல் இருக்க வேண்டாம் பாபா சொல்றாங்க. 2வது விஷயம், எந்த விதமான தனக்கு தன் காரணமாகவோ வேறு யாருடைய காரணமாகவோ அழுத்தம், அதாவது இழுபறி இருக்க வேண்டாம். பற்றுதல் இருக்க வேண்டாம். மாயாவோடு யுத்தம் செய்வதற்கு பதிலாக உங்களுக்குள் இழுபறி இருக்க வேண்டாம். 3வது விஷயம், எந்த விதமான பலகீனமான சுபாவமும் இருக்க வேண்டாம். பற்றுதல், அழுத்தம் மற்றும் பலகீனமான சுபாவம். உண்மையில் சுபாவம் அப்படிங்கிற வார்த்தை மிக நல்ல வார்த்தை. சுபாவம் என்றால் சுயத்தின் பாவனை. சுயம் என்று சிரேஷ்டமானதை சொல்வோம். சிரேஷ்ட பாவனை இருக்குது, சுயத்தின் பாவனை இருக்குது, ஆத்ம அபிமானம் இருக்குது. ஆனால் பாவஸ்வாவம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அதிகம் சொல்றீங்க இல்லையா? இது பலகீனமான சுபாவம் பாபா சொல்றாங்க. இது அவ்வப்பொழுது பறக்கும் கலையினுடைய தடை ரூபமாக ஆகுது. அதைத்தான் நீங்கள் ராயல் ரூபத்தின் என்னுடைய நேச்சர் அந்த மாதிரி அப்படின்னு சொல்றீங்க. நேச்சர் சிரேஷ்டமாக இருக்குதுன்னா தந்தைக்கு சமமான நிலை. தடை ரூபமாகுது என்றால் பலகீனமான சுபாவம். 3 வார்த்தைகளின் அர்த்தத்தை தெரிஞ்சிருக்கீங்க தான் இல்லையா? அநேக விதமான அழுத்தம் இருக்குது. அழுத்தத்துக்கான காரணம் நான் எனது, நான் இதை செய்தேன், நான் இதை செய்ய முடியும், நான் தான் செய்வேன். அப்படி இந்த நான் எனது என்பது மன அழுத்தத்தை உருவாக்குது. நான் என்ற இது தேக அபிமானத்தினுடையது. ஒன்று நான் சிரேஷ்ட ஆத்மா, இன்னொன்று நான் இன்னார், நான் புத்திசாலி, நான் யோகி, நான் ஞானி, நான் சேவையில் வரிசை எண்ணில் முன்னுக்கு இருக்கிறேன். இந்த மாதிரியான நான் என்பது மன அழுத்தத்தை உருவாக்குது. இந்த காரணத்தினால் சேவையில் அங்கங்கே என்ன தீவிர வேகம் இருக்கணுமோ அதற்கு பதிலாக வேகம் குறைஞ்சிருதுன்னு பாபா சொல்றாங்க. ஆனால் வேகம் இருக்க முடியாது. வேகத்தை அதிகப்படுத்துவதற்கான ஆதாரம் மற்றவர்கள் முன்னேறி செல்வதை பார்த்து எப்பொழுதும் மற்றவர்களை முன்னேற்றுவது தான் தன்னுடைய முன்னேற்றம். சேவையில் எந்த விதமாக நான் எனது என்பது வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க தான் இல்லையான்னு பாபா கேட்குறான். இந்த நான் என்பது தான் அதிவேகத்தை அழித்து விடுகிறது. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இந்த 3 விஷயங்களையும் கொடுப்போம் இல்லையா? பிறகு நீங்கள் உங்களுடன் இதை எடுத்து செல்வீங்க. இதைத்தான் தியாகத்தினால் கிடைத்த பாக்கியம்னு சொல்றதுங்கிறாங்க பாபா. எப்பொழுதும் அனைவருக்கும் வழங்கி அருந்துங்கள் மற்றும் அதிகப்படுத்துங்கள். இது தியாகத்தினுடைய பாக்கியம் கிடைச்சிருக்குது. இந்த தியாகத்தினுடைய பாக்கியம்தான் சேவைக்கான சாதனம்.
ஆனால் இந்த பாக்கியத்தை நான் எனது என்று எல்லைக்குள் வைத்து கொண்டீர்கள் என்றால் அதிகரிக்காது. எப்பொழுதும் தியாகத்தின் பாக்கியத்தின் பழத்தை மற்றவர்களையும் சகயோகியாக ஆக்கி அவங்களுக்கும் வழங்கி முன்னேறி செல்லுங்க. நான் மட்டும் என்று சொல்லாதீங்க. நீங்களும் அருந்துங்க, அனைவருக்கும் வழங்கி ஒருவர் இன்னொருடன் கைகோர்த்து முன்னேறி செல்லுங்க. இப்போ சேவையின் இடையில் இந்த அதிர்வலைகள் தென்படுது. இந்த விஷயத்துல பரந்த மனமுடையவராக ஆயிடுங்க. இதைத்தான் யார் முதல்ல செய்கிறாங்களோ அவங்க தான் அர்ஜுனன்னு சொல்றது. மற்றவர்களை பார்க்காதீங்க, இவரும் அப்படி செய்கிறார் இல்லையா, இதுவோ நடக்கத்தான் செய்யும் என்று பார்க்காதீங்க. ஆனால் நான் விசேஷத்தை காண்பிப்பதற்காக பொறுப்பாளர் என்று ஆக்கிடுங்க. பிரம்மா தந்தையினுடைய விசேஷமாக என்ன இருந்தது? எப்பொழுதும் குழந்தைகளை முன்னுக்கு வைத்தார். என்னை விட குழந்தைகள் புத்திசாலிகள், குழந்தைகள் செய்வாங்க. இந்த அளவு தியாகத்தின் பாக்கியத்தை தியாகம் செய்தார். ஒருவேளை யாராவது அன்பின் காரணமாக, பிராப்தியின் காரணமாக பிரம்மாவின் மகிமை செய்தாலும் அவருக்கும் தந்தையின் நினைவை ஊட்டுவாங்க. பிரம்மாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்காது. பிரம்மாவின் புகைப்படத்தை வைத்து கொள்ளாதீங்க. பிரம்மாதான் அனைத்தும் என்று நினைக்காதீங்கன்னு சொல்றாங்க. இதைத்தான் தியாகத்தின் பாக்கியத்தையும் தியாகம் செய்து சேவையில ஈடுபட்டுடுறது என்று சொல்றது. இந்த விஷயத்துல 2 மடங்கு பெரும் வள்ளல் ஆகிடுங்க. மற்றவர்கள் வாய்ப்பளிக்க வேண்டாம், அவங்க தன் பக்கம் ஈர்க்க வேண்டாம். ஒருவேளை அவரே தன்னுடைய மகிமை செய்கிறாங்க, தன் பக்கம் ஈர்க்கிறாங்க அப்படின்னா அதற்கு என்ன வார்த்தை சொல்வீங்கன்னு பாபா கேட்குறாங்க. முரளியில் கேட்டிருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி ஆகாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களே தன் பக்கம் இழுப்பதற்கான இழுபறியை ஒருபொழுதும் செய்யாதீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. சுலபமாக கிடைத்தது என்றால் சிரேஷ்ட பாக்கியம். இழுத்து பெறுவது சிரேஷ்ட பாக்கியம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதில் வெற்றி கிடைக்காது. உழைப்பு அதிகம், வெற்றி குறைவாக இருக்கும். ஏன்னா அனைவருடைய ஆசீர்வாதம் கிடைப்பது இல்லை. எது சுலபமாக கிடைக்குதோ அதில் அனைவருடைய ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கும். புரிந்துதான் பாபா கேட்குறார். மன அழுத்தம்னா என்ன? பற்றுதலை பற்றி அன்றைய நாளில் தெளிவுபடுத்தணும். எந்த ஒரு பலகீனமான சுபாவமும் இருக்க வேண்டாம். நானும் இந்த தேசத்தில் வசிப்பவன், எனவே என்னுடைய சுபாவம், நான் நடந்து கொள்வது, நான் வசிப்பது அந்த மாதிரி இருக்குது என்று அப்படியும் நினைக்காதீங்க. தேசத்தின் காரணமாக, தர்மத்தின் காரணமாக, உடன் இருப்பவர்களின் காரணமாக என்னுடைய சுபாவம் அந்த மாதிரி இருக்குது என்று அப்படியும் இல்லை. நீங்கள் எந்த தேசத்தை சேர்ந்தவங்க, இதுவோ சேவைக்காக ஒரு ஸ்தானம் கிடைக்குது. யாருமே வெளிநாட்டினரும் இல்லை, மேலும் நான் பாரதவாசி என்ற போதையும் இருக்க வேண்டாம். அனைவரும் ஒரு தந்தையினுடைய குழந்தைகள். பாரதவாசிகளும் பிராமண ஆத்மாக்கள், வெளிநாட்டில் வசிப்பவர்களும் பிராமண ஆத்மாக்கள். இதில் வேற்றுமை கிடையாது. பாரதவாசிகள் அந்த மாதிரி இருக்காங்க, மேலும் வெளிநாட்டினர் இந்த மாதிரி இருக்கிறாங்க என்று அப்படியும் இல்லை. இந்த வார்த்தையையும் ஒரு பொழுதும் சொல்லாதீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. அனைவரும் பிராமண ஆத்மாக்கள். இதுவோ சேவைக்காக கிடைத்த ஸ்தானம். நீங்கள் வெளிநாட்டிற்கு ஏன் சென்றடைஞ்சீங்க பாபா கேட்குறாங்க. அங்கே ஏன் ஜென்மம் எடுத்தீங்க? பாரதத்தில் ஏன் ஜென்மம் எடுக்கலை? அங்கு சேவாஸ்தானத்தை திறப்பதற்காக சென்றிருக்கீங்க என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இல்லை என்றால் பாரதவாசிகளுக்கு விசா கிடைப்பதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நீங்களும் அங்கு சுலபமாக இருந்துட்டுருக்கீங்க. எத்தனை தேசங்களில் சேவை நடந்துட்டுருக்குது. எனவே சேவைக்காக வெளிநாட்டிற்கு சென்றிருக்கீங்க. மற்றபடி அனைவருமே பிராமண ஆத்மாக்கள் தான். எனவே யாருமே அந்த ஆதாரத்தினால் சுபாவத்தை உருவாக்காதீங்க. எது தந்தையினுடைய சுபாவமோ அது குழந்தைகளினுடைய சுபாவம். தந்தையினுடைய சுபாவம் என்னவாக இருக்குது? எப்பொழுதும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நன்மை பயக்கும் மற்றும் இரக்கத்தின் பாவனையினுடைய சுபாவம். ஒவ்வொருவரையும் உயர்வாக தூக்கி விடுவதற்கான சுபாவம். இனிமையான சுபாவம், பணிவான சுபாவம். என்னுடைய சுபாவம் அந்த மாதிரி இருக்குது என்று ஒருபொழுதும் சொல்லாதீங்க. என்னுடையது என்பது எங்கிருந்து வந்ததுன்னு பாபா கேட்குறாங்க. எனக்கு வேகமாக பேசும் சுபாவம் இருக்குது. என்னுடைய சுபாவம் ஆவேசத்தில் வருவதற்கானது. சுபாவத்தின் காரணமாக அந்த மாதிரி ஆயிடுது. இவை அனைத்தும் மாயா. அநேகர்களுக்கு அபிமானத்தினுடைய சுபாவம், பொறாமைப்படுவதற்கான, ஆவேசத்தில் வருவதற்கான சுபாவம் இருக்குது. மனமுடைந்து போவதற்கான சுபாவம் இருக்குது.
நன்றாக இருந்தாலும் கூட தன்னை நன்றாக இருக்கிறேன் என்று நினைக்க மாட்டாங்க. எப்பொழுதும் தன்னை பலகீனமானவராகவே நினைப்பாங்க. நான் முன்னுக்கு செல்ல முடியாது, என்னால் செய்ய முடியாது, இந்த மாதிரியான மனமுடைந்து போகும் சுபாவமும் தவறானதுன்னு பாபா சொல்றாங்க. அபிமானத்தில் வராதீங்க, ஆனால் சோமானத்தில் இருந்தீங்க அப்படின்னா இதே விதமான சுபாவத்தை பலகீனமான சுபாவம் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி முழு வருடமும் இந்த 3 விஷயங்களின் மேல் கவனம் வையுங்க. இந்த 3 விஷயங்கள்ல இருந்து பாதுகாப்பாக இருங்க. கடினமோ இல்லைதான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. துணைவர்கள் தொடக்கத்துல இருந்து இறுதி வரை சகயோகி துணைவர்கள். துணைவர்கள் அப்படின்னா சமமானவங்க வேண்டும் இல்லையா? ஒருவேளை துணைவர்களில் சமநிலை இல்லை என்றால் துணையாக இருப்பவர்கள் அன்பு முறையோடு நடந்து கொள்ள முடியாது. நல்லது. இந்த 3 விஷயங்களின் மீது கவனம் வைப்பீங்க அப்படின்னா இந்த 3 விஷயங்களை இருந்தும் நிரந்தரமாக விலகி விடுவதற்கு இன்னும் 3 விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று 3இன் பாடத்தை படிப்பித்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சமநிலை வைக்கணும். அனைத்து விஷயங்களிலும் சமநிலை இருக்கணும். நினைவு மற்றும் சேவையில் சமநிலை இருக்கணும். சோமானம் அபிமானத்தை அழிச்சிடுது. சோமானத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த அனைத்து விஷயங்களும் நினைவில் இருக்கட்டும். அதிகமாக ரமணிகரமானவராகவும் இருக்க வேண்டாம், அதிகமாக கம்பீரமானவராகவும் இருக்க வேண்டாம். சமநிலை இருக்கட்டும் பாபா சொல்றாங்க. அதிகமா ரமணிகரமானவராகவும் இருக்க வேண்டாம், கம்பீரமானவராகவும் இருக்க வேண்டாம், சமநிலை இருக்கட்டும் சொல்றாங்க. தேவையான நேரத்துல ரமணிகரம், மேலும் தேவையான நேரத்துல கம்பீரம். அப்படி ஒன்று சமநிலை, இரண்டாவது எப்பொழுதும் அமிர்த வேளையில தந்தையிடம் இருந்து விசேஷமாக ஆசீர்வாதங்களை பெறணும். தினசரி அமிர்த வேளையில பாப்தாதா குழந்தைகளுக்காக ஆசீர்வாதங்களுடைய பையை திறக்கிறார். அதிலிருந்து எந்த அளவு எடுக்க விரும்புகிறீங்களோ அந்த அளவு எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி சமநிலை. ஆசீர்வாதம் மற்றும் 3வது ஆனந்தம் நிறைந்த வாழ்க்கை. 3 விஷயங்கள் நினைவில் இருப்பதனால கவனம் கொடுக்க வேண்டிய அந்த 3 விஷயங்கள் தானாகவே அகன்றுவிடும். புரிந்ததான் பாபா கேட்கிறாங்க. நல்லது. இன்னும் 3 விஷயங்களை கேளுங்கிறாங்க. லட்சிய ரூபத்தில் அல்லது தாரணையின் ரூபத்தில் விசேஷமாக 3 விஷயங்களை கவனத்தில் வைக்கணும். அவற்றை அதாவது முன்னால் சொன்னவற்றை விட வேண்டும், மேலும் இதை தாரணை செய்ய வேண்டும். விட வேண்டியதோ சதா காலத்துக்காக விட்டுட்டீங்க இல்லையா? அதை நினைவு செய்வதனுடைய அவசியம் இல்லை. ஆனால் இந்த 3 விஷயங்கள் என்ன சொல்றோமோ அதை நினைவுல வைக்கணும். மேலும் தாரணை சொரூபத்தில் விசேஷமாக நினைவு வைக்கணும். ஒன்று, அனைத்து விஷயங்களிலும் உண்மை இருக்கணும். கலப்படம் கூடாது. எண்ணத்தில், வார்த்தையில், அனைத்து விஷயங்களிலும் உண்மை இருக்கணும். இதைத்தான் உண்மையாக இருப்பது என்று சொல்றது. உண்மையான உள்ளத்தின் மீது தந்தை திருப்தியாக இருக்கிறாங்க. உண்மையினுடைய அடையாளம் என்ன இருக்கும் பாபா கேட்குறாங்க. உண்மை இருக்குது அப்படின்னா மனசு நடனம் ஆடும். யார் உண்மையாக இருப்பாங்களோ அவங்க எப்பொழுதும் குஷில நடனமாடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒன்று உண்மையாக இருப்பது. 2வது ராயலாக இருப்பது, அதாவது ராஜரீகமாக இருப்பது. சிறு சிறு விஷயங்கள்ல ஒருபொழுதும் புத்தி ஈர்க்கப்படுவதில் வரவேண்டாம். எப்படி ராயல் குழந்தைகளாக யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு சிறிய பொருட்கள் மேல் பார்வை போகாது. ஒருவேளை பார்வை போச்சு அப்படின்னா அவங்கள ராயல்னு சொல்ல மாட்டோம். எந்த ஒரு சிறு சிறு விஷயங்களில் புத்தி ஈர்க்கப்பட்டுடுது என்றால் அவரை ராயலாக இருப்பவர் என்று சொல்ல மாட்டோம். யார் ராயலாக இருப்பாங்களோ அவங்க எப்பொழுதும் பிராப்தி சொரூபமாக இருப்பாங்க. எங்கும் பார்வையும் மற்றும் புத்தி போகாது. அப்படி இது ஆன்மீக ராயல் தன்மை. துணிகளின் ராயல் தன்மை கிடையாது. அந்த மாதிரி உண்மையாக இருப்பது, ராயலாக இருப்பது மற்றும் 3வது ஒற்றுமையாக இருப்பது. ஒற்றுமையாக இருப்போம் என்று நான் விரும்புகிறேன், ஆனால் இவர் அப்படி இருப்பதில்லை என்று மற்றவர்களை பார்க்காதீங்க. ஒருவேளை நீங்கள் இருந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அவருக்கு ஒற்றுமையின்றி இருப்பதற்கான வாய்ப்பே கிடைக்காது. ஒருவேளை யாராவது கையை தட்டுவது போல் செய்கிறார் மற்றும் இன்னொருவர் செய்யலை அப்படின்னா சப்தமே எழாது.
ஒருவேளை யாராவது ஒற்றுமையை கெடுக்கும் காரியம் செய்கிறாங்க, ஆனால் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா அவரால் ஒற்றுமையை கெடுக்கும் காரியம் செய்யவே முடியாது. ஒற்றுமையில் அவர் வந்துதான் ஆகணும். எனவே இந்த 3 விஷயங்கள், அதாவது உண்மையாக, ராயலாக மற்றும் ஒற்றுமையாக இருப்பது, எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக ஆவதில் சகயோகியாக இருக்கும். புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இன்று 3 விஷயங்களின் பாடத்தை படிச்சிட்டிங்க இல்லையா? தந்தைக்கு குழந்தைகள் மீது பெருமிதம் இருக்குது. இந்த அளவு யோக்கியமான குழந்தைகள் மற்றும் யோகி குழந்தைகள் எந்த தந்தைக்குமே இருக்க முடியாது. யோக்கியமும் இருக்கணும், யோகியாகவும் இருக்கணும்னு பாபா சொல்கிறாங்க. யோக்கியமும் இருக்கணும், யோகியாகவும் இருக்கணும். மேலும் நீங்கள் ஒவ்வொருவரும் பல கோடி மடங்கு பாக்கியம் நிறைந்தவங்க. முழு கல்பத்திலும் இந்த அளவு மற்றும் இந்த மாதிரியான குழந்தைகள் இருக்கவே முடியாது. ஆகையினால விசேஷமாக அமிர்த வேலை நேரத்தை பாப்தாதா பிராமண குழந்தைகளுக்காக ஏன் வச்சிருக்கிறாங்க? ஏன்னா பாப்தாதா விசேஷமாக ஒவ்வொரு குழந்தையினுடைய விசேஷத்தை, சேவையை, குணங்களை எப்பொழுதும் தன் எதிரில் கொண்டு வர்றாங்க. மேலும் என்ன செய்கிறாங்க? ஒவ்வொரு குழந்தையினுடைய விசேஷம், குணம் மற்றும் சேவையாக என்ன இருக்குதோ அவற்றை விசேஷ வரதானத்தினால் அழியாததாக ஆக்குகிறார். ஆகையினால இந்த நேரத்தை பிரத்யேகமாக குழந்தைகளுக்காக வச்சிருக்கிறாங்க. அமிர்த வேலையில் விசேஷ பாலனை கொடுக்குறாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் பாப்தாதா அன்பின் சகயோகத்தின் வரதானத்தின் பாலனை கொடுக்கிறார். தந்தை என்ன செய்கிறார்னு புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. மேலும் நீங்கள் குழந்தைகள் என்ன செய்கிறீங்க? சிவபாபா சுகம் அளிப்பவர், சாந்தி அளிப்பவர், அந்த மாதிரி சொல்கிறீங்க தான் இல்லையா? மேலும் தந்தை பாலனை கொடுக்கிறார். எப்படி தாய் தந்தையர் காலையில் குழந்தைகளை தயார் செய்கிறாங்க, சுத்தம் செஞ்சு பிறகு முழு நாளும் சாப்பிடுங்க, குடிங்க மற்றும் படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்தாதாவும் அமிர்த வேலையில் அந்த பாலனை கொடுக்கிறார். அதாவது முழு நாளுக்கும் சக்தி நிரப்பிடுறாங்க. அமிர்த வேலையில் முழு நாளைக்கும் சக்தி நிரப்புறாங்க பாப்தாதா. இது விசேஷ பாலனைக்கான நேரம். இது அதிகப்படியான வரதானத்தின் பாலனையின் நேரம். அமிர்த வேலையில் வரதானங்களுடைய பை திறக்கப்படுது. எவ்வளவு யார் வரதானத்தை எடுக்க விரும்புகிறாங்களோ, ஆனால் உண்மையான உள்ளத்தோடு ஏதாவது ஒரு சுயநலமாக இல்லை, ஒருவேளை சுயநலம் இருக்குது அப்படின்னா அப்போதான் எனக்கு இதை கொடுங்கள் என்று சொல்வாங்க. யார் சுயநலமாக கேட்குறாங்களோ அதற்கு பாப்தாதா என்ன செய்கிறாங்க? அவருடைய சுயநலம் நிறைவேறுவதற்காக அந்தளவு சக்தி கொடுக்குறாங்க. சுயநலம் நிறைவேறிட்டுச்சு மற்றும் சக்தியும் முடிஞ்சிடுச்சு. இருந்தாலும் குழந்தைகள் தான், இல்லை என்றால் செய்ய மாட்டார். ஆனால் எப்பொழுதுமே வரதானங்களினால் வளர்ந்து கொண்டே இருங்க, நடந்து கொண்டே இருங்க, பறந்து கொண்டே இருங்க. அதற்காக எந்த அளவு அமிர்த வேளையில் தன்னை சக்திசாலியாக ஆக்குவீங்களோ அந்த அளவு முழு நாளும் சகஜமாக இருக்கும். புரிந்ததான் பாபா கேட்குறார். எப்பொழுதும் தன்னை மதிப்புடன் தேர்ச்சி அடைபவருக்கான லட்சியம் மற்றும் லட்சணத்தை வைத்து நடந்து கொள்ளக்கூடிய, எப்பொழுதும் தன்னை பிரம்மா தந்தைக்கு சமமாக தியாகத்தின் பாக்கியத்தை மற்றவர்களுக்கு வழங்கக்கூடிய நம்பர் 1 தியாகி, சிரேஷ்ட பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய, எப்பொழுதும் சகஜ பிராப்தியினுடைய அதிகாரியாகி சுய முன்னேற்றம் மற்றும் சேவையின் முன்னேற்றம் செய்யக்கூடிய, எப்பொழுதும் ஒவ்வொரு அடியிலும் சகயோகி துணைவனாகி முன்னேறி செல்லக்கூடிய, நினைவு மற்றும் மனநிலை சக்திசாலியாக ஆக்கியதனால் எப்பொழுதும் தந்தையை பின்பற்றி நடக்கக்கூடிய அந்த மாதிரியான சதா காலத்தின் சகயோகி துணைவர்கள் கட்டளைப்படி நடக்கும், திருப்தியாக இருக்கும், திருப்திப்படுத்துவதற்கான ரகசியத்தை தெரிந்திருக்கும் அந்த மாதிரியான சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, மகான் புண்ணிய ஆத்மாக்களுக்கு, 2 மடங்கு பெரும் வள்ளல் குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாப்தாதா வரதானம் கொடுக்குறாங்க. மனதின் எண்ணங்களின் பந்தனங்களில் இருந்து விடுபட்டு அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்யக்கூடிய முக்தி வள்ளலாகுக. முக்தி வள்ளலாகணும்னா பாபா சொல்கிறாங்க, மனதின் எண்ணங்களின் பந்தனங்களில் இருந்து விடுபட்டு அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் செய்யணும். அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடுவது என்பது சங்கமேக பிராமணர்களுடைய விசேஷம். ஆனால் மனதில் எழும் எண்ணங்களின் பந்தனம், மனதினுடைய குஷி மற்றும் அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் செய்ய விடுவது இல்லை. வீணான எண்ணங்கள், பொறாமை, அலட்சியம் மற்றும் சோம்பலினுடைய எண்ணங்களின் பந்தனத்தில்
கட்டப்படுவதுதான் மனதினுடைய பந்தனம். அந்த மாதிரியான ஆத்மா அபிமானத்தினுடைய வசமாகி மற்றவர்களுடைய குறையைத்தான் யோசித்து கொண்டே இருப்பாங்க. அவங்களுக்கு உணரும் சக்தி முடிவடைஞ்சிருது. எனவே இந்த சூட்சும பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஆகுங்கிறாங்க பாபா. அப்பதான் முக்தி வள்ளலாக முடியும். ஸ்லோகன்: உங்களிடம் துக்கத்தினுடைய எண்ண அலைகள் வராத அளவுக்கு குஷிகளின் சுரங்கத்தினால் நிரம்பியவராக இருங்க. உங்களிடம் துக்கத்தின் எண்ண அலைகள் வராத அளவிற்கு குஷிகளின் சுரங்கத்தினால் நிரம்பியவராக ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.